இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்கு கப்பு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி லைனிங் வந்து தனியாகவும் மேல் துணிக்கு ஒரு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி தனியாக ஸ்டிச் பண்ணிக்கணும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 லைனிங் நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே டாட்டெல்லாம் பிடிச்சி தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா கப் சைஸ் வந்து அவங்க சைஸை பொறுத்து வாங்கிட்டு அதை வந்து 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டர் நிப்பிள் பாயிண்ட் சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கப்பை அடியில் கரெக்டாக அந்த நிப்பிள் சென்டரில் ஷேப் கொடுக்குறீங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல மேல் பக்கமாக வச்சுட்டு அடியில் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போடுங்க. உள்ளே வச்சுட்டு ஒரு ஸ்டிச் நல்லா டாட் போட்டிங்கன்னா மேல் துணியில் தான் போடணும். நீங்கள் அதை எப்பயுமே லைனிங்கில் வைக்கக்கூடாது, ஓகேங்களா? அதில் வச்சு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அழுத்துனீங்கன்னா ஃப்ரண்ட் பக்கம் கரெக்டாக வந்து உட்காந்துரும். அதே மாதிரி 2 கப்பும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் இருக்குது பார்த்திங்களா, தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லைனிங்கு. ஸோ அதை வந்து கழுத்தை அடித்து நெக்கை வந்து அடித்து திருப்ப போகிறோம். ஸோ லைனிங்க்கும் சேம் அதே மாதிரி டாட் பிடிச்சிட்டு டாட்டோட போர்ஷனெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இது ப்ரின்சஸ் கட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை அவங்க வந்து எனக்கு டாட் தான் வேணும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ நெக்கை வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பயும் போல் தையல் ஸ்டிச் போட்டுட்டு நெக் அடித்து திருப்பிடுங்க. ஸ்டிச் போடும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஆனால் ஃபினிஷிங் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து பேடட் ப்ளவுஸில் வச்சு தைக்கிறதோட செப்ரேட்டாக வச்சு தைச்சி கொடுத்திங்கன்னா அவங்க எல்லா ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வர கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஐடியா கொடுக்கலாம், சரிங்களா? இப்போ நெக்கு வந்து நேஷ் வெட்டிக்கோங்க. நேஷ் வெட்டிட்டு மேல் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் மெயினாக மேல் ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் ஸ்டிச்சே போடுவேன் எப்பயுமே, இல்லைன்னா நான் கீறிக்குவேன், நகத்தில் வச்சு நல்லா கீறிக்குவேன். பட் இது கொஞ்சம் வளவலன்னு கிளாத் இருக்கிறதுனால ஸோ மேல் ஸ்டிச் போட்டுட்டு அடிச்சிங்க அப்படின்னா உங்களால் சீக்கிரமாக நெக்குக்கு ஊசி டியூப் போட முடியும். அப்போ நெக்குக்கு நான் மேல் தையல் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பிட்டு ஊசி டியூப் போட போகிறேன். ஊசி டியூப் போட்டுட்டு சுற்றி தையல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் பட்டி வச்சு நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ கப்போட சென்டர் கரெக்டாக பார்த்துட்டு அதே மாதிரி அந்த சென்டர் பாயிண்டில் நீங்கள் வைக்கிறது தான் கப்பு ப்ளவுஸோட மெயின் விஷயமே அதில் தான் அடங்கியிருக்கு. அதனால் இப்போ பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே நகராது. சுற்றி ஸ்டிச் போட்டுக்கோங்க. சுற்றி ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு ஃபுல்லாக தையல் அடிச்சுட்டு பட்டியும் வச்சுட்டு கீழே இது வந்து பேக் ஹுக்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.